அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான இஃப்தாருக்கு நான் வடை தாங்க ரெடி பண்ண போகிறேன். நம்ம கடலைப்பயிரெல்லாம் சாதாரணமாக செய்வோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் இருக்கும். நான் இந்த டேஸ்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறேங்க. ஒரு நோம்பு கஞ்சிக்கு அவ்வளோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு அரை கப்பு இருக்குங்க துவரம்பயிறு எடுத்து நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வடை ஃபுல்லாக துவரம்பயிறு மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இந்த கப்பால் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் 2 மணி தண்ணி ஊற்றி அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் நான் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். அந்த சோம்பை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். அதையும் சேர்த்துட்டேன். இப்போ அதில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கூட குறைச்சி எப்படி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இந்த வடை ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூடங்க. இது கடையில் போய் நம்ம வாங்காத வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 பல்ஸ் விட்டு நல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாத குறைன்னு இல்லாத 1-2 பருப்பு அப்படியே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பருப்பில் எடுத்து அதையும் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் கொழுந்தான முருங்கைக்கீரை எடுத்து அதோடு சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்கீரை இந்த மாதிரி கொழுந்தான முருங்கைக்கீரையை பார்த்து எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. அந்த சிக்கனோட அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெயும் உங்களுக்கு வடையில் நிறைய இழுக்காதுங்க. பாருங்கள், நல்லா நம்ம அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு திக்னஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதாங்க, ஒரு சரியான பதத்துக்கு நமக்கு இருக்குது. இப்போ ஒரு நான்ஸ்டிக் மேலே எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டி அப்படியே சேர்த்துற வேண்டியதாங்க. நான் இதில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த அரைக்கீரை, சிறுகீரை எது இருந்தாலும், பாலக்கீரை அந்த மாதிரி எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வடை எல்லாத்தையும் தட்டி போட்டதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு இஃப்தாருக்கு ஒரு நோம்பு கஞ்சிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது காம்பினேஷன் டேஸ்ட்டும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சிக்கனில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் சத்தும் நிறைய இருக்கும். கீரை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், கருக விட்டுறாது, பொன்னிறமாக நம்ம வர வரைக்கும் உள்ளே நல்லா மாவு எல்லாம் வெந்து வர வரைக்கும் வேக வச்சு நான் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதே மெஷர்மெண்ட் அளவில் போட்டு நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்காத வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. செகண்ட் பேட்சும் அதேமாரி போட்டு நான் எடுத்துகிட்ருக்கிறேன். இதே நல்லா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூடாக எடுத்து சர்வ் பண்ண போகிறேங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது சூடாக அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த கீரையோடையும் அப்படியே சிக்கனோடையும் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.